பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன். சென்ற வாரம் கர்த்தருக்கு கொடுப்பது என்றால் என்ன என்பதை நாம் முதல் பாகத்தை ஆராய்ந்து பார்த்தோம். கர்த்தர் எதை விரும்புகிறார்? பணமா, பொருளா, அல்லது நம்முடைய உள்ளத்தில் விசுவாசத்தை விரும்புகிறாரா என்பதை ஆராய்ந்து பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இந்த தசமபாகம் காணிக்கை இது கட்டளையாக யாருக்கு கொடுக்கப்பட்டது? பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்களுக்கு லேவி கோத்தல் பிறந்த ஆசாரியர்கள் மட்டுமே தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோம். அதே போல அது பணமாக அல்ல, எண்ணெய், கடுகு, கனிகள் என்று கொடுக்க வேண்டும் என்பதை நாம் நிதானித்து பார்த்தோம். அப்போ தசமபாகம் காணிக்கை என்பது அது பணமாக அல்ல, பொருட்களோட கொடுக்க வேண்டும் என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோம். சோ இன்றைக்கு நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்ல, கிருபைக்கு கீழே இருக்கிறோம் என்பதை நாம் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்தோம். இந்த இரண்டாம் பாகத்துல கர்த்தருக்கு கொடுப்பது என்றால் என்ன என்று புதிய ஏற்பாட்டில் நாம் அநேக வசனங்களை ஆராய்ந்து பார்க்க போறோம். சோ இன்னைக்கு முதல்ல ஒரு வசனம் வாசிக்கலாம். அதாவது இன்னைக்கு கிறிஸ்துவர்களுக்குள்ள ஒரு தெளிவு இல்லாம கொடுப்பதை பத்தி நிதானிக்காம தவறான இடத்துல கொடுக்கறாங்க. அது கர்த்தர் கொடுப்பதா என்பதை ஒவ்வொரு வசனமாக நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆனா இன்னைக்கு முக்கியமா ஒரு வசனத்தை வைத்துக் கொண்டு கட்டட சபைகள்ல போதிக்கிறவர்கள் ஏமாற்றுகிற ஒரு காரியத்தை செய்யறாங்க. அது என்ன என்பதை முதல்ல இந்த 2ஆம் பாகத்துல நம்ம தொடங்கலாம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிப்போம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். ஆமேன். இன்னைக்கு போதிக்கிறவர்கள் ஏமாற்றும்படி உபயோகப்படுத்துகிற வசனம் இந்த 2 கொரிந்தியர் புத்தகத்துல இந்த 6-7 வசனத்தை அவங்க இது சொல்லி ஏமாற்றுவாங்க. எப்படின்னா, உற்சாகமா கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார், அதனால நீங்கள் போதிக்கிறவர்களுக்கு சபையில காணிக்க தசமாக கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லி ஏமாற்றுகிற இந்த வசனம் தான். ஆனா உண்மையிலே கர்த்தர் போதிக்கிறவர்களுக்கு பணமாக கொடுக்க வேண்டும் என்று இங்கு குறிப்பிடவில்லை. இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது, யாருக்கு கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் என்று நாம் நிதானிக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு பெரிய பெரிய கட்டடத்துல அவங்க காணிக்க பெட்டிகளை வைத்து விட்டு அந்த பெட்டி மேல் இந்த வசனத்தை எழுத விட்டு எல்லோரும் காணும்படி இந்த வசனப்படி நீங்கள் பணத்தை கொடுக்க வேண்டும், அப்போதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், இல்லாவிட்டால் சாபம் என்று ஏமாற்று காரியங்கள் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சபைகள் எல்லாமே விழுந்து போன லவோதிக்க சபை என்று நாம் நிதானிக்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் குறிப்பிடப்பட்ட அந்த 7 சபைகள் ஒண்ணுதான் இந்த லவோதிக்க சபை. பண ஆசை உள்ள சபைதான் இந்த லவோதிக்க சபை என்று பார்க்கிறோம். இப்போ நாம இந்த வசனத்தை கவனிக்கும் போது, அதாவது பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் என்று சொல்லிவிட்டு, அதே போல உற்சாகமாய் கொடுக்கிற நேரத்தில் தேவன் பிரியம் இருப்பார். ஆனா இந்த வசனம் எதற்காக கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும் வாசிக்கலாம். இதே அதிகாரத்துல 9ஆம் அதிகாரத்துல 2 கொரிந்தியர்ல 1ஆம் வசனத்தை வாசிப்போம். பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. ஆமேன். ஆமேன். நல்லா கவனிங்க. பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து என்று எழுதப்பட்டிருக்குது இல்லையா? இங்க போதிக்கிறவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு பாஸ்டரோ இல்ல ரெவரண்ட் என்று தவறாக பட்டத்தை வைத்துக் கொண்டு அதே போல வெள்ளை அங்கிகளை அணிந்து கொண்டு இருப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இன்னைக்கு ஏமாற்றுகிற காரியம் நடந்து கொண்டிருக்குது. ஆனா அப்படி இங்க வசனம் சொல்லவில்லை. யாருக்கு கொடுக்க வேண்டுமா? பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து. அப்போ இந்த தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமா உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. அப்போ இந்த 6ஆம் வசனம் 7ஆம் வசனம், இந்த 7ஆம் வசனம் குறிப்பிடப்பட்ட உற்சாகமாய் கொடுக்கடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது யாருக்கா? பரிசுத்தவான்களுக்கு.
ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய என்பதே தெய்வ சித்தம். ஆனா அது போல இது பணமாக கொடுப்பதை பத்தி அல்ல. அதே போல இங்க வாசிக்கும் போது பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயம். அப்போ உண்மையிலேயே யாரு பரிசுத்தவான்கள் நாம் நிதானிக்க வேண்டும். எல்லோருமே பரிசுத்தவான்களா? இல்ல நான் வெள்ளை அங்கி தடித்துக் கொண்டிருக்கிறேன், அதான் நான் பரிசுத்தரா? நான் வெள்ளை அணிந்து கொண்டு போதிப்பதனால் பரிசுனா அல்ல. வசனம் சொல்வதை நாம் நிதானிக்க வேண்டும். அப்போ ஏசப்பா சொல்றாரு, நான் பரிசுத்தர் ஆதலால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். அப்ப பரிசுத்தம் என்பது நம்முடைய பேச்சு, நடை, உடை, பாவை எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். அப்போ 100% பரிபூர்ணமான அந்த பரிசுத்தம் நமக்குள்ள இருந்தால் மட்டுமே நாம் பரிசுத்தவான்கள் என்று எண்ணப்படுவோம். அப்போ இந்த பரிசுத்தவான்களுக்கு கர்த்தரே கூறுகிற ஒரு வசனத்தை வாசிப்போம். யார பரிசுத்தவான் என்று இயேசு சொல்லுகிறார் என்று பார்ப்போம். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்போம். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். ஆமென். கர்த்தர் கூறுகிறார், பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின. இதனாலயா? பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். அப்ப கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய பரிசுத்தவான்கள். அப்ப என்னுடைய பரிசுத்தவான்கள் எப்படி இருப்பாங்களா? பலியினால என்னோட உடன்படிக்கை பண்ணிருக்காங்க. எப்படிப்பட்ட பலி? ஆடா மாடா பலி செலுத்த வேண்டுமா? அல்ல. நாம் வாசிக்க வேண்டியது முக்கியமான வசனம் ரோமர் 12:1 வாசிப்போம். எப்படிப்பட்ட பலியை குறித்து கர்த்தர் கூறுகிறார் என்பதை நாம் நிதானிக்க வேண்டும். வாசிக்கலாம் ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். ஆமென். புத்தியுள்ள ஆராதனை செய்கிறவன் தான் பரிசுத்தவான் இருப்பான், இல்லைங்களா? அப்போ சங்கீதம் 50 சொல்லப்பட்டது போலவே பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்கள் என்னிடத்தில் கூட்டுங்கள். யார் அந்த பரிசுத்தவான்கள்? எப்படி இருப்பாங்களா? அதாவது உங்க சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்கிறவன் தான் புத்தியுள்ள ஆராதனை செய்கிறான், அவன்தான் பரிசுத்தவான், இல்லைங்களா? அப்போ தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்போ எது புத்தி உள்ள ஆராதனை? நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தால் நாம் கர்த்தருக்கு பரிசுத்தவான்களா இருப்போம். அப்ப இதுதான் உண்மையான ஆராதனை. அப்ப அப்படிப்பட்டனுக்கு தான் 2 கொரிந்தியர் 9:1 படி அவனுக்கு என்ன கொடுக்க வேண்டுமா? உற்சாகமா கொடுக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்போ இன்னைக்கு போதிக்கிறவர்கள் எனக்கு பணமா கொடுக்க வேண்டும், நான் ஒரு போதகன், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று சொல்லி பணமா வாங்கினானக்கா அவன் கர்த்தரை ஏமாற்றுகிறான். அவன் தேவனுக்கு விரோதமாக, வசனத்துக்கு விரோதமாக செயல்படுகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம், மத்தேயு 10:10 வாசிக்கலாம். வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையாள் தன் ஆகாரத்திற்கு பாத்திரனாய் இருக்கிறான். ஆமென். ஆமென். வசனம் தெளிவாக இருக்கிறது. வழிக்காக பையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியாவது தேடி வைக்க வேண்டாம். யாருக்கு சொல்றார்? தம்முடைய சீஷர்களுக்கு சொல்றார். அவர் 2 பேரா அனுப்பும்போது, அவர் கட்டளையா சொல்லி அனுப்பும்போது சொல்றார், தேடி வைக்க வேண்டாம். எதை? தடியாவது அங்கியாவது தேடி வைக்க வேண்டாம். ஏன்னா வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனா இருக்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? உண்மையான போதிக்கிறவன் கர்த்தருக்கு ஊழியக்காரன், உண்மையான ஊழியக்காரன் பற்றி சொல்லப்படுகிறது. அப்போ உண்மையான ஊழியக்காரன், அவனுக்கு அதிகாரம் உண்டு. சாப்பிடவும், அந்த சாப்பாட்டை பெற்றுக்கொள்ள, வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ள அவனுக்கு அதிகாரம் உண்டு. ஆனா இன்னைக்கு அதாவது விசுவாசிகளை கட்டாயப்படுத்தி பணமாதான் கொடுக்க வேண்டும், நான் ஒரு போதகன், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று சொல்வானானால் அவன் உண்மையான ஊழியக்காரன் அல்ல. வசனம் சொல்லுகிறது, வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரமாய் இருக்கிறான். அப்ப கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரனுக்கு தகுதி உண்டு வாங்கிக் கொள்ள. ஆனா அதை பணமாக கேட்பதுதான் தவறு என்று இங்க நிதானிக்க வேண்டும். வாசிக்கலாம். அதே போல இதுல முக்கியமா நாம் புரிந்துக்க வேண்டிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, அதாவது ஒரு போதகனா இருக்கிறவன்
கர்த்தருடைய ஊழியக்காரன் பணமா கேட்க கூடாது. ஆனா முதல்ல என்ன செய்யணும்? அவன் மத்தேயு 6:33 படி தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேட வேண்டும். அப்போ இதை செஞ்சாலே, அதாவது ஆட்டோமேட்டிக்காவே கர்த்தர் அவனுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். இது வேதப்படி சத்தியம். அப்போ ஒருவன் நான் ஊழியக்காரன் என்று சொல்லி எனக்கு பணம் தர வேண்டும் என்று கேட்பது தேவனுக்கு விரோதமான காரியம் என்று நாம் நிதானிக்க வேண்டும். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 9:9-10. போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்திலே எழுதியிருக்கிறதே. தேவன் மாடுகளுக்காகவே கவலையாய் இருக்கிறாரோ? நமக்காகத்தான் இதை சொல்கிறாரோ? உழுகிறவன் நம்பிக்கையோட உழவும், போரடிக்கிறவன் தன் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோட போரடிக்கவும் வேண்டியதே. ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது. ஆமேன். ஆமேன். பாருங்க, வசனம் சொல்கிறது போரடிக்கிற மாட்டை வாயை கட்டுவாயாக என்று மோசேயின் பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதே. அதனால தேவன் மாடுகளுக்காகவா கவலைப்படுகிறார்? இது மாடுகளுக்கு சொல்லப்பட்டதா? இல்லையே, நமக்காகத்தான் இதை சொல்லி இருக்கிறாரோ? உழுகிறவன் நம்பிக்கையோடு உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவான் என்கிற நம்பிக்கையோடு போரடிக்கவும் வேண்டியதே. ஆகையால் இது நமக்காகவே எழுதியிருக்கிறது, மாட்டுக்காக அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ உண்மையான ஊழியக்காரனுக்கு அவனுக்கு தேவை என்ன இருக்குது? ஆனா அடிப்படை தேவையே ஒருவனுக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு அடிப்படை தேவை உண்ண உணவும் உடுத்த உடையும் தேவை. அதுதான் வசனமும் இருக்குது இல்லையா? உண்ண உணவும் உடுத்த உடையும் தான் போதும் என்று நினைங்கள். இது ரெண்டுமே அடிப்படை தேவை. ஆனா கர்த்தரை சந்திப்பாரு என்று இந்த வசனம் கூறுகிறது. ஆனா உண்மையான ஊழியக்காரனுக்கு அந்த தேவை இருப்பதனால் அவனை கர்த்தர் போஷிப்பார் என்பதுதான் இந்த வசனம் தெளிவாக கூறுகிறது. வாசிக்கலாம் அடுத்தது. ஆனா பணத்தை கேட்டு எனக்கு பணம் தர வேண்டும் என்று சொன்னால் அது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமானது. அப்போ விசுவாசிகளை கட்டாயப்படுத்தி ஒரு போதிக்கிறவனோ இல்ல ஊழியம் செய்கிறவனோ கேட்க கூடாது என்பதுதான் வேத வாக்கியம் எச்சரிக்கிறது. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 9:14 வாசிக்கலாம். அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். ஆமென். கர்த்தரே கட்டளையிட்டு இருக்கிறார். எப்படியா? அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு. அப்போ இந்த சுவிசேஷம் அறிவிப்பது ஒருவனுடைய கடமையா இல்லை அத்தனை பேருடைய கடமையா என்பது நிதானிக்க வேண்டும். அப்போ இயேசுவின் பிள்ளைகள் அத்தனை பேரும் சுவிசேஷம் அறிவிப்பது அவருடைய கடமையா இருக்குது. அந்தபடி சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினால் பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். அப்போ பிழைப்பு எதனாலே? ஆனா ஒரு ஊழியக்காரனுக்கு அந்த ஊழியத்தின் நிமித்தமாக பிழைப்பு உண்டு, அவனுக்கு தகுதி உண்டு என்பதை பார்க்கிறோம். பிழைப்பு என்றால் பணம் அல்ல, அது ஆகாரம் என்று நாம் நிதானிக்க வேண்டும். அப்போ ஆகாரம் மூலமாக நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். யாரை? உண்மையான ஊழியக்காரனுக்கு அந்த தேவை இருப்பதனால் கர்த்தரே அந்த தேவைகளை சந்திப்பார். அதனால பணமாக கேட்க கூடாது என்பதுதான் நாம் நிதானிக்க வேண்டும். அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்தீங்கன்னாக்கா, அவன் கர்த்தருடைய ஊழியக்காரனா இருந்தான். அநேக பட்டணங்களுக்கு சுற்றித் இருந்தான். அவன் சாட்சி கொடுக்கும் போது குளிரில மழையில அதே போல தூக்கம் இல்லாம நான் இருந்தேன் என்று சாட்சி கொடுக்கிறான் இல்லீங்களா? ஆனால் அப்படிப்பட்ட ஊழியக்காரனும் அவன் சொல்கிற ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 20:34. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூடி இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. ஆமேன். பவுலே கூறுகிறது பாருங்க, நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடைய கூட இருந்தவர்களுக்கும், எனக்கு மாத்திரமல்ல என் கூட இருக்கிறவங்களுக்காகவும் வேண்டுகளுக்காக என்ன தேவை இருக்குது? உணவு, உடுத்த உடை, இது ரெண்டுமே அடிப்படையா இருந்தது. அப்ப வேண்டுகளுக்காக இந்த கைகளினால் நான் வேலை செய்தேன். அப்படின்னா பவுல் வேலை செய்தாரா? வசனம் தெளிவா இருக்குது, பவுல் வேலை செய்தான் இல்லைங்களா? அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலே வேலை செய்யும் போது இன்றைக்கு எல்லோரும் இன்னைக்கு போதிக்கிறவர்கள்,
இன்னைக்கு பாஸ்டர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அவர்கள் அப்போஸ்தலரை விட அதிகமான ஊழியக்காரர்களா இருக்கிறாங்களா? இல்ல அவங்களுக்கு அந்த தகுதி இருக்குதா என்று நிதானிக்க வேண்டும். ஏன்னா அப்போஸ்தலர்களும் சரி, சீஷர்களும் சரி, யாருமே பணம் வாங்கி ஊழியம் செய்யல இல்லைங்களா? அவங்க எல்லாருமே வேலை செய்துதான் ஊழியம் செய்தாங்க. அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தன் சொந்த கைகளினால் எனக்கு மாத்திரமல்ல என்னோட கூட இருந்தவர்களுக்காகவும் நான் வேலை செய்தேன் என்று இங்க சாட்சி கொடுக்கிறான். வாசிக்கலாம். அதே போல அப்போஸ்தலர் 18:3 வாசிங்க. அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். ஆமேன். அவர்கள் கூடார பண்ணுகிற தொழிலாளிகளா இருந்தாங்க. அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை செய்யறா இருந்தாங்க. யாரு? பவுல். அதே போல அக்கிலா, பிரிசிலா இவங்க 2 பேருமே இந்த வேலையை செய்து கொண்டிருந்தாங்க. அவங்களோட கூட பவுலும் சேர்ந்து இந்த வேலையை செய்து கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். தானும் அந்த தொழில் செய்கிறனா ஆனபடினால் அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியக்காரன் இல்லையா? அவன் ஊழியக்காரன் தானே. ஆனா அவன் ஊழியக்காரன் இருந்தும் கூட அவன் தன் சொந்த கையினால் வேலை செய்தான். என்ன வேலை? கூடாரம் பண்ணுகிற தொழில் செய்து கொண்டிருந்தான். செய்து கொண்டே அவன் மாத்திரமல்ல, அக்கிலா, பிரிசிலா அவங்களோட சேர்ந்து இந்த 3 பேருமே அந்த வேலையை செய்து கொண்டு அவர்கள் தேவனுடைய சிஷ்டத்தை அறிவித்து வந்தார்கள் என்று நல்லா தெளிவா இருக்குது. ஆனா பவுல் ஒருபோதும் பணமும் கேட்கவில்லை இல்லைங்களா? பவுல் பணமா கேட்டாரா? அவரே சாட்சி கொடுக்கிறாரு இல்லையா? பவுல் சொல்றாரு, அதே போல பாருங்க, ஒருவனிடத்தில் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமா இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம் என்று பவுலே சாட்சி கொடுக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கும்போது இன்றைக்கு போதிக்கிறவர்களோ அல்லது இன்னைக்கு சபைகளில நான் ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லுகிறவன் பணத்தை கேட்கலாமா? கூடாதே. வாசிக்கலாம். அடுத்தது 2வது கட்டத்துல அடுத்து நம்ம முதல்ல இந்த கொடுப்பதை பத்தி இன்னொரு விஷயத்த பார்க்க வேண்டும். அதாவது கர்த்தர் ஏழைகள் கொடுப்பதை பத்தி சில விஷயங்களை சொல்லி இருக்கிறார். அதையும் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 19:17 வாசிக்கலாம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஆமென். நல்லா தெளிவா இருக்குது. ஏழைகளுக்கு இறங்குகிறவன், யாருக்கும் ஏழைக்கு, யாரெல்லாம் ஏழைக்கு இறங்கி கொடுக்கிறானோ அவன் என்ன செய்யறான்? கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அப்ப கர்த்தருக்கு கடன் கொடுக்கணுமா? ஏன்னா வானமே சிங்காசனம், இந்த பூமியை பாதப்படி, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று கர்த்தர் கூறுகிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் எதையாக கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புறாரா? இல்ல பணமா கேட்டாரா? கண்டிப்பா ஒரு போதும் அல்ல. வசனம் சொல்லுகிறது, யாரெல்லாம் ஏழைக்கு கொடுக்கறாங்களோ அவங்க யாருக்கு கொடுக்கறாங்களா? கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பாரு இல்லைங்களா? அப்போ நாம இன்னைக்கு ஒரு ஏழைக்கு கொடுக்கும் போது அது யாருக்கு கொடுக்கிறோம்? அது கர்த்தருக்கு கொடுப்பது போலதான் இல்லையா? அப்ப இன்னைக்கு நாம கொடுத்தா அதையே நமக்கு திரும்பவும் கொடுப்பாராம் இல்லைங்களா? அப்போ ஒரு மனுஷனுக்கு நாம போய் அவன் ஒரு பெரிய ஊழியக்காரன், அவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்திருக்கிறாரா? இல்லையே. வாசிப்போம். நீதிமொழிகள் 14:31 வாசிப்போம். தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிற்கிறான், தரித்திரனுக்கு தயவு செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். ஆமேன். தரித்திரனை ஒடுக்குகிறவன், நாம் ஒருபோது தரித்திரனை ஒடுக்க கூடாது. ஆனா ஒடுக்கினால் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். அப்ப கர்த்தரை நிந்திக்கிறான் என்றுதான அர்த்தம். அப்போ ஒரு தரித்திரனை ஒடுக்கினால் உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயவு செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். அப்போ கர்த்தரை எப்படி கனம் பண்ணலாம்? அப்போ ஒரு தரித்திரனுக்கு நாம் இறங்கி கொடுக்கும் போது நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். அப்போ நம்ம கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்றால் நாம் தரித்திரருக்கு, ஏழைகளுக்கு இறங்கி கொடுக்க வேண்டும் என்பதுதான் அர்த்தம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 22:9. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். ஆமேன். கருணை கண்ணன், யாரை கருணை கண்ணன் என்று சொல்ல முடியும்? அதாவது உதாரணமாக கொடுப்பது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, அதாவது உற்சாகமா கொடுப்பவன் தான் கருணை கண்ணன். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பான். அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். அப்ப உண்மையான கருணை கண்ணன் யாரு? எதையுமே எதிர்பார்க்காம தனக்கு உண்டாகல எல்லாவற்றையும்
தாராளமாக கொடுப்பவன் தான் அந்த கருணை கண்ணன். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனை போல இருப்பான். அவன் தன் ஆகாரத்தில் என்ன பண்ணுவான்? தரித்திரனுக்கு கொடுக்கிறவன் அவன் தான் கருணை கண்ணன் என்று பார்க்கிறோம் இல்லையா? அப்போ நாம கூட இயேசு கிறிஸ்து சொல்வது போலவே நாம் தரித்திரருக்கு கொடுப்பதுதான் அவசியம். ஆனா பணமாக ஒரு பெட்டியில காணிக்கை என்று போடுவது அது சரியல்ல. அது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமானது என்று பார்க்கிறோம். வாசிகளா? அதே போல உகந்த உபவாசம். இன்னைக்கு உபவாசம் சொல்லி ஏமாத்துறாங்க. ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி ஒரு கிரவுண்ட்ல பல லட்சம் பேரை கூட்டி 12 மணி நேரம் ஜெபித்தால் கர்த்தர் கேட்பாரு. சாப்பிடாம காலந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்து சத்தத்தை உயர்த்தி நாம் கூப்பிட்டால் கர்த்தர் கேட்பாரு, நம் ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்வாங்க. ஆனா வசனம் என்ன கூறுகிறது என்று பார்ப்போம். ஏசாயா 58:6-7 வாசிக்கலாம். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் நல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஆமென். கர்த்தர் கூறுகிறார், எனக்கு உகந்த உபவாசம் எதுவா? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிக்கிறதும் நுகத்தடின் பிழையல்களை நெகிக்கிறதும் நெருக்கப்பட்டவர்களை விடுதலை பண்ணுகிறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் தெளிவாக இருக்கிறது. யாருக்கா? பசி உள்ளவனுக்கு. யாருக்கெல்லாம் பசி இருக்கிறதோ அவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதுதான் உகந்த உபவாசம் இல்லையா? அப்ப நல்லா தெளிவா இருக்குது வசனம். மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்குது அல்லவோ உகந்த உபவாசம். இதுதான் உண்மையான உபவாசம். நான் நாள் முழுவதும் சாப்பிடாம இருக்கிறேன், நான் ஜெபம் செய்யறேன், கத்தி ஆண்டவரை கூப்பிடுறேன், என் ஜெபத்தை கேட்பாரு, என் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்வதா உபவாசம்? இல்ல இது உபவாசமா என்று நாம் நிதானிக்க வேண்டும். பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுத்தால் மட்டுமே அது தேவனுக்கு முன்பாக அது உகந்த உபவாசம் இருக்கும் என்று கர்த்தரே கூறுகிறார் அல்லவா? வாசிப்போம். எசேக்கியேல் 18:7-9 வாசிப்போம். ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன். ஆமேன். யார் நீதிமான்? யார் பிழைப்பான்? கர்த்தர் கூறுகிறார், ஒருவனையும் ஒடுக்காமலும் ஒருவனையும் ஒடுக்க கூடாது, கொள்ளையிடவும் கூடாது, கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை புசித்தவனுக்கு பங்கிட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்போ தன் அப்பத்தை புசிப்பதற்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும், வட்டி கொடுக்கிறதே பாவம் இல்லையா? தேவனுக்கு விரோதமான காரியம் இந்த வட்டி கொடுப்பது. இன்னைக்கு வட்டி வாங்கி பழைக்கிறாங்க அநேகர். வட்டி கொடுத்து அது ஏழைகளை ஒடுப்பது காரியமா இருக்குது. வட்டி கொடாமலும் என்று எழுதப்பட்டிருக்குது. பொலிசை வாங்காமலும் அந்நியாயத்துக்கு தன் கையை விலக்கி, அதாவது மனிதருக்குள் வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகளை நடந்து, என் கட்டளையின்படி நடந்து, அப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்து என் நியமங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். அப்போ நீதிமான் யார் என்று நல்ல தெளிவா வசனம் இருக்குது. இவன் தான் நீதிமான். அப்போ இப்படிப்பட்ட நீதிமான் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ எப்படிப்பட்ட நீதிமான்? வாசிக்கலாம். ரோமர் 3:28 வாசிக்கலாம். ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியையில் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். ஆமென். ஆமென். ஒருவன் எப்படி நாம் நீதிமானாக்கப்படுகிறான்? மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல. அப்போ நாம இன்னைக்கு நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணுமா? அப்போ நியாயப்பிரமாணத்தினால் ஒருவனும் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று வேத வாக்கியம் கூறுகிறது. இதனால நீதிமானாக்கப்படுகிறான், விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான். அந்த விசுவாசம் கிரியையினால் காண்பிக்க வேண்டும் என்பதுதான் தேவ வசனம் சொல்லுகிறது. அதே போல கர்த்தர் கூட
பழைய ஏற்பாட்டுல ஒரு கட்டளையா கொடுத்தாரு. அந்த வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 7-11 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டி இருக்கிறதென்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாயிருக்கும். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அதன் நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசிர்வதிப்பார். தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். ஆமென். ஆமென். பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் கட்டளையா கொடுத்தார். யாருக்கு? அதாவது இஸ்ரேல் மக்களுக்கு. எளியவனுக்கு எப்படி கொடுக்க வேண்டும், ஒரு ஏழை மனிதனுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தரை கட்டளை கொடுக்கிறார். பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் எந்த வாசலிலும் உன் சகோதரில் எளியவனான ஒருவன் இருந்தால், அப்போ ஒரு சகோதரனுக்குள்ள ஒரு எளியவனா இருந்தானாக்கா, அந்த எளியவனாகிய உன் சகோதரன் உன் இரத்தை நீ கடினமாக்காமலும், அப்போ உன் இரத்தை கடினப்படுத்தாத, உன் கையை மூடாத, அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து கொடு. அதே போல அவனுடைய அவசியத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. கடன் கொடுக்க வேண்டும் என்று இது கட்டளையா கொடுத்தாரு. ஏன்னா அவனுக்கு தேவை இருக்குது. நீ கடினப்படுத்தாத, உன் இதயத்தை கடினப்படுத்தாமல் கொடுக்க வேண்டும். அதே போல ஆண்டவரே சொல்றாரு, அதாவது தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. அப்போ இன்னைக்கு தேசத்துல எளியவன் இருக்கிறானா? கண்டிப்பா இருக்கிறான். வசனம் சொல்லுகிறது, அன்னைக்கு மாத்திரமல்ல, இன்னைக்கும் கூடதான். தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனும் ஆகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். அன்று மாத்திரமல்ல, இன்றும் ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை இதுவே. அப்போ கொடுக்க வேண்டும் என்பது எளியவனுக்கு கொடுக்க வேண்டும், தாராளமாய் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தரே கூறுகிறார். அதே போல முக்கியமா பாத்தீங்கன்னா, எளியவர்கள் இருப்பதில்லை என்று கர்த்தர் கூறினார். இதேதான் ஏசப்பாவும் சொல்றாரு புதிய ஏற்பாட்டுல, தரித்திரர் எப்போது உங்களிடத்தில் இருக்கிறார்கள் என்று இயேசு கிறிஸ்துவே கூறினார். எப்போதும் இருக்கிறாங்க. யாரு? தரித்திரர்கள். அப்போ ஏழைப்பட்டவங்க நம்மோட எப்போதுமே இருப்பாங்கன்னு சொல்லி ஏசப்பா கூட சொல்லி இருந்தாரு. அப்போ ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். அந்த எளியவனுக்கு உன் நேரத்தை கடினப்படுத்தாத, அவனுக்கு தாராளமாய் திறந்து கொடுக்க வேண்டும் என்று அவர் கட்டளையாக அன்றைக்கே அவர் கட்டளை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். அடுத்தது யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 14-17 வரை. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியை இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். ஆமேன். ஆமேன். வசனத்துல நல்லா கவனிச்சு பாருங்க, தெளிவாக உள்ளது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்கிறார் இல்லையா? அப்போ வெறும் விசுவாசம் இருக்குதுன்னு சொன்னா அது விசுவாசமே அல்ல. விசுவாசம் கிரியனால் காண்பிக்க வேண்டும். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கூட கிரியைகளில் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? ஒரு பிரயோஜனம் அல்ல. அப்போ அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமோ? ரட்சிக்காது. கிரியை இல்லாத விசுவாசம் அவனை ரட்சிக்காது என்று
வேத வாக்கியம் கூறுகிறது. அப்போ ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும், அப்போ ஒரு சகோதரனுக்கு இல்ல சகோதரிக்கோ வஸ்திரம் இல்ல, அனுதினம் ஆகாரம் இல்லாம இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்க சமாதானத்தோட போங்கப்பா, குளிர் காய்ந்து பசி ஆறுங்கள் என்று சொல்லியும் ஆனா சரீரத்துக்கு வேண்டியகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்போ அவன் ரட்சிக்க முடியாது. அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்காது என்று கர்த்தர் கூறுகிறார். அப்போ ஒருவனுக்கு குறைச்சல் உண்டு, அவனுக்கு வஸ்திரம் இல்ல, ஆகாரம் இல்ல என்று அறிந்தும் கூட அதை கொடுக்காம சமாதானத்தோடு போடு, நான் உனக்காக ஜெபிக்கிறேன், கர்த்தர் கொடுப்பான் என்று சொல்லிவிட்டால் அது பிரயோஜனம் அல்ல. அப்படியே விசுவாசம் கிரியைகளில் இல்லாதிருந்தால் தண்ணில் தானே செத்ததா இருக்கும், செத்து போன விசுவாசம் என்று கர்த்தர் கூறுகிறார். அதே போல இதே அதிகாரத்துல 19-20 வாசிங்க. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுகின்றன. வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? ஆமேன். அப்போ கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று ஆண்டவர் கூறுகிறார். அவன் ரட்சிப்பு அடைய முடியாது என்று வேத வாக்கியம் கூறுகிறது. அப்ப தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். அத்தனை பேரும் விசுவாசிக்கிறோம், தேவன் ஒருவர் தான் என்று நாம் எல்லாருமே விசுவாசிக்கிறோம். ஏன்னா வித்தியாசம்? அப்படி செய்கிறது நல்லதுதான். தேவன் ஒருவர் என்று விசுவாசிப்பது மிகவும் நல்லது. ஆனா பிசாசுகளும் விசுவாசி நடுங்குகின்றன. பிசாசு கூட விசுவாசிக்குதான், அதுக்கும் தெரியும் தேவன் ஒருவர் என்று. அப்ப நமக்கும் பிசாசுக்கும் என்ன வித்தியாசம் இல்லையா? அப்ப வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ விசுவாசம் உண்டு, பிசாசு கூட தெரியுமா தேவன் ஒருவர் என்று. ஆனா நமக்குள்ள கிரியை இருக்குதா? அதுதான் முக்கியம். எனக்கு விசுவாசம் இருக்குது, அந்த விசுவாசத்தோட சேர்ந்து எனக்கு கிரியை இருக்குதா? நான் கிரியை உள்ள விசுவாசத்தோட நடந்து கொள்றேனா? அப்ப அந்த விசுவாசத்தை கிரியைனால் காண்பிக்கிறேனா? இதுதான் முக்கியம். அப்ப கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. நீ அறிய வேண்டுமோ? நீ அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒருவனுக்கு குறைச்சல் இருக்குது, இதுலயும் வாஸ்தவம் 14 ஒருத்தருக்கு தேவை இருக்குது, வஸ்திரம் இல்ல, ஆகாரம் இல்ல, அது அறிந்தும் கூட அதை கிரியையினால் காண்பிக்காவிட்டால் அந்த விசுவாசம் செத்த விசுவாசம், பொணம் என்று அர்த்தம். அவன் ரட்சிப்பு அடைய முடியாது என்று வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44-45. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். ஆமேன். ஆமேன். பாருங்க, புதிய ஏற்பாட்டு காலத்தை ஆதி திருச்சபைகள்ல, அதாவது சீசர்கள் எப்படி இருந்தார்கள் சொல்லி நல்ல ஒரு உதாரணம். பேதுரு பிரசங்கித்த போது 3000 பேர்கள் முன்பாக பிரசங்கித்த போது அவர்கள் இடத்தில் குத்தப்பட்டவர்களாக, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாங்க. கேட்ட அத்தனை பேருமே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். பெற்றுக்கொண்ட பிறகு அவங்க எல்லாருமே ஒருமித்து சபையில கூடி விசுவாசத்தோட அவர்கள் காத்திருந்த ஜபத்திலும் விசுவாசம் தரித்திருந்து நாள்தோறும் அவர்கள் ஜபத்தில் தரித்திருந்தார்கள் என்று பார்க்க முடியும். அப்போ விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்திருந்தாங்க, இதுதான் முக்கியம். அவங்க அது மாத்திரமல்ல, ஒரு மனதோடு இருந்தார்கள். ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். இதுதான் சமநிலை பிரமாணம் என்று கூறுகிறோம். அப்ப சமநிலை பிரமாணம் என்றால் என்ன? அவங்க பொதுவா வைத்து அனுபவித்தாங்க. அப்போ ஒரு 10 பேர் 100 பேர் இருந்தாங்களா, இல்ல 3000 பேர் இருந்தாங்களா, அது எல்லாவற்றையும் சேர்த்து அவங்க எல்லாருமே ஈக்குவலா ஷேர் பண்ணி அவங்க பகிர்ந்து கொடுத்தாங்க. இதுதான் சமநிலை பிரமாணம். அப்போ ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணிக்கை ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று, அவங்க இருந்த எல்லா ஆஸ்தியையும் வித்து என்ன பண்ணாங்க? ஒருவனுக்கும் தேவையான தக்கதாய் அவளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அப்ப யாருக்கு குறை இருக்குதோ, குறைச்சல் இருக்குதோ, அவங்க பகிர்ந்து கொடுத்து அதை ஷேர் பண்ணாங்கன்னு சொல்லி இங்க நல்லாவே உதாரணத்தை பாக்குறோம். அதே போல அப்போஸ்தலர் 4:32-35 வாசிக்கலாம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு
ஒருவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. ஆமேன். ஆமேன். பாருங்க எவ்வளவு அருமையா இருக்குது பாருங்க. ஆதி திருச்சபையில விசுவாசிகள் எப்படி கூடியிருந்தாங்க ஒரு மனதோடு என்று நாம் பார்க்கிறோம். விசுவாசிகள் ஆகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம் உள்ளவர்களா இருந்து ஒரே மனமுள்ளவர்களா இருந்தார்கள். அப்போ ஒன் மைண்ட்ல ஒன் ஹார்ட்ல தான் இருந்தாங்க. அவங்களுக்கு கருத்து வேறுபாடே இல்லை. இதுதான் உண்மையான ஒரு மனது என்று பார்க்கிறோம். ஒருவனாகிலும் தனக்குள்ளகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. இது என்னதுதான், இது என்னுடைய பணம், நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லாம பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அதே போல சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. அப்ப பொதுவா வைத்து யாருக்கு குறை இருக்குதோ அவங்க எல்லாருக்கும் கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல கர்த்தராக இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அப்போ நல்ல ஒரு சாட்சியை பார்க்கிறோம் இங்க. அவர்கள் எல்லோர் மேலும் என்ன நடந்தது? பரிபூர்ண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவளை விற்று என்ன பண்ணாங்க? அவங்க எல்லாருமே தன் நிலத்தை வீடத்தை விற்று விற்கப்பட்டகளில் கிரியத்தை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். இதற்காக அவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. குறைச்சலே இல்லைங்க இல்லையா சபையில. இதுதான் உண்மையான சபை. இது எங்க இருந்தது? ஆதி திருச்சபை. வீடுகள் தோறும் கூடியிருந்தார்கள், வீடுகள் தோறும் அப்பம் பிட்டாங்கன்னு சொல்லி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்க முடியும் இல்லையா? நல்ல ஒரு ஆதாரம் இருக்குது வேதத்துல. ஆனா அது யாருமே மறுக்க முடியாது. அவங்க எல்லாத்தையும் வித்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வைத்தாங்க. வைக்கப்பட்டது அத்தனையுமே பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவங்களுக்கு ஒரு குறைச்சலும் இல்லாம இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் உண்மையான கர்த்தருக்கு கொடுப்பது என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் இதுல 36, 37 இதுலயே வாசிக்கலாம். சீப்ரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்றும் அர்த்தம் கொள்ளும் பர்னப்பா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். ஆமேன். பாருங்க, இந்த சீப்புருத்தீனும் இந்த லேவியனும் அப்போஸ்தலராலே ஆதல் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா இவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க? தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். வைக்கப்பட்டது. என்ன நடந்தது? அதை பகிர்ந்து கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம் இல்லையா? அப்போ சாட்சிகளை இங்கே பார்க்கிறோம். திருச்சபையில அவங்க எல்லாருமே அங்க வைத்து பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். இன்னைக்கு இது நடக்குதான் என்று நிதானித்து பாருங்க. இன்னைக்கு பெரிய பெரிய பெயர் பெற்ற சபைகள் கர்த்தருடைய சபை என்று சொல்லிவிட்டு இங்க இயேசு இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் அந்த இடத்துல இது போல அவங்க செய்கிறாங்களா என்று நாம் நிதானிக்க வேண்டும். வாசிக்கலாம். அதே போல மத்தேயு 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. ஆமேன். ஆமேன். இயேசு கிறிஸ்துவே நேரடியாக கூறுகிற வார்த்தை என்னவென்றால், உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. அதே போல உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புறவனுக்கு முகம் கோணாதே, இல்லைன்னு சொல்லாத, கொடுன்னு சொல்லிதான் ஏசப்பா சொல்றாரு. அப்போ கடன் கேட்கறவனுக்கு கொடுன்னு சொல்றாரு. அதே போல இங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வாசிக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரத்துல 33, 34. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. ஆமேன். ஆமேன். கடன் கொடுன்னு தான் ஏசப்பா சொல்றாரு. ஆனா இங்க முக்கியமா ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க. உங்களுக்கு நன்மை செய்யறதுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? எனக்கு ஒருத்தர் கொடுத்தா நான் திரும்பி கொடுப்பேன் அப்படின்னு எதிர்பார்த்தே செய்தா வித்தியாசமே இல்ல. வசனம் சொல்லுது பாவிகளும் அப்படி செய்யறாங்க. பாவிகளும் அப்படிதான் செய்யறாங்க இல்லையா? ஒருத்தன் கொடுத்தானா திரும்ப கொடுப்பா, இல்லைன்னா கொடுக்க மாட்டான். நீங்க அப்படிதான் உலகம் இருக்குது இல்லையா? எனக்கு ஏதாவது கொடுத்தா நான் திரும்பி கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். ஏன்னா பாவிகள் இப்படிதான் இருக்கிறான். ஆனா நாம அப்படி இருக்கக்கூடாது. வசனம் சொல்லுது திரும்ப கொடுக்கார் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறான். ஒரு பாவி இன்னொரு பாவிக்கு கடன் கொடுப்பான் இல்லையா? அவன் கொடுத்தா திரும்பி கொடுக்கணும். அதனாலதான் அவன் கொடுக்குறான், இல்லைன்னா கொடுக்க மாட்டான்.
அப்ப நமக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் என்னன்னு சொல்லி ஆண்டவரை கேள்வி கேட்கிறார். அப்ப கடன் கொடுக்கும் போது எதிர்பார்க்காம கொடுக்க வேண்டும் தான் இயேசு கிறிஸ்து இங்க கூறுகிறார். வாசிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல ஒரு முக்கியமான வசனத்தை, ஒரு ஊமை தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம வாசிப்போம். மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல 31 முதல் 40 வரை வாசிங்க. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தில் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடப்பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராகவும் கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருந்தவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதி உத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். ஆமேன். ஆமேன். இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வரை குறித்து சொல்லப்பட்ட ஊமைதான் இது. அன்றியும் மனுஷகுமாரனான இயேசு தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது, இயேசு கிறிஸ்துடைய வருகை எப்படி இருக்க போதா? அவர் 1000 தூதரோட வரப்போறார் மேகங்களோட, இல்லையா? அவர் வரும்போது தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனம் மேல் வீற்றிருப்பார். அப்போது என்ன பண்ண போறாரு? அவர் நியாய தீர்ப்பு செய்ய போகிறார். எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு? வெள்ளாடு செம்மறியாடு நியாய தீர்ப்பு. அப்போ சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். அதே போல மெய்ப்பனான செம்ம ஆடுகளை வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிப்பது போலவே அவர் பிரித்து, அதே போல செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்ப 2 பிரிவினை உண்டாகும் நியாய தீர்ப்புல. செம்மறி ஆடு வெள்ளாடு, கோட் அண்ட் ஷீப் ஜட்ஜ்மெண்ட். அப்போது ராஜா என்ன பண்ணுவாரு? தமது வலது பக்கத்தில் நிற்கிறத பார்த்து என்ன சொல்லுவாரு? வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. யார பார்த்து சொல்றாரு? வலது பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்றாரு ஆண்டவரு, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. எதற்காக அப்படி சொல்றாரு ஆண்டவர்? உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். எதனால நீங்க அப்படி சொல்றாரு ஆண்டவர் பாத்தீங்கன்னா, பசியா இருந்தேன், எனக்கு நீங்க போஜனம் கொடுத்தீங்க. அதே போல நான் தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீங்க. நான் அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீங்க. வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. அதே போல வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொல்லும் போது, அப்போது வலது பக்கத்தில் நிற்கிற அந்த நீதிமான்கள், அப்போது நீதிமான்கள் எழுதப்பட்டிருக்குது. நல்லா கவனிங்க. நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக. யார் சொல்றது? இது நீதிமான்கள். அப்ப நம்ம இன்னைக்கு வாஸ்தம் இல்லையா? நீதிமான் யாருன்னு நல்லாவே இருந்தது, தெளிவா இல்லையா? அப்போ ஆண்டவரே, நாங்கள் எப்போது உம்மை பசியா இருக்கிற கண்டோம், போஜனம் கொடுத்தோம். எப்போது உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்போது உன் தாகத்தை தீர்த்தோம்? அதே போல எப்போது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்போது உம்மை வஸ்திரம் இல்லாத இருந்து கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்போது உம்மை வியாதி உள்ளவர்களாக கண்டு காவலில் இருக்கிறவர்களாக கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். எப்போது ஆண்டவரை இதெல்லாம் செஞ்சோம்னு சொல்லி கேட்கும்போது இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. மிகவும் சிறியனாகிய என் சகோதரனான இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசப்பா சொல்வாராம். ஆனா இன்னைக்கு இந்த வசனத்தை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி தவறாக போதிக்கிறாங்க இன்னைக்கு உலகத்துல. அந்த சிறியவன் என்று சொல்லப்படுகிறது யாரா? இன்னைக்கு ஒரு
புல்பீட்ட நின்னு போதிக்கிற ஒரு போதகனை பார்த்து அவன் தான் சீரியன்னு சொல்லி இன்னைக்கு தவறா போதிக்கிறாங்க. ஆனா தவறு அது இல்லைங்களா? வசனம் தெளிவா இருக்குது. மிகவும் சிறியவனாகிய என் சகோதரனான இவர்களில், அப்போ சகோதரன் சொல்லப்படுகிறது, சிறியவன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ குறைச்சல் உள்ளவனுக்கு நம்ம ஆரம்பத்துல வாசித்தோம், ஒரு ஏழை எளியவனுக்கு கொடுக்கும் போது அது கர்த்தருக்கே கொடுப்பது. அப்போ கர்த்தர் கொடுத்தீங்க, நீ எனக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லும் போது அவனை பார்த்து அழைக்கிறாரு, வாருங்கள் என் பிதாவின் ராஜ்யத்துக்கு என்று அழைக்கிறார். இது ஒருபோதும் இந்த வசனம் இந்த சிறியவன் என்று சொல்லப்படுகிறது ஒரு போதகனை குறித்து சொல்லப்படல, இல்ல போதிக்கிற வெள்ள அங்கியை தரித்துக் கொண்டே பற்றி சொல்லல. இது எளியவனை குறித்து சொல்லப்படுகிறது. இல்லாதவன் கொடுக்கும் போதுதான் அது கர்த்தர் கொடுப்பது போலதான் இருக்குது. இதுலயே 41ஆம் வசனத்தை வாசிங்க. அதே போல, அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். ஆமென். வலது பக்கத்துல இருக்கல பார்த்து வாருங்கள் என் பிதாவின் ராஜ்யத்துக்கு என்று அழைப்பு கொடுக்கிறாரு. ஆனா இடது பக்கத்துல இருக்கல பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க, சபிக்கப்பட்டவர்கள் சொல்றாரு. ஏன்னா இதெல்லாம் அவங்க செய்யவே இல்லை. பிசாசுக்காக வந்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த, அவன் தூதர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த அந்த நித்திய அக்னியிலே போங்கன்னு சொல்லி தள்ளி விடுவாராம் நியாய தீர்ப்புல. இதுலயே 44ஆம் வசனத்தை வாசுங்க. அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரமில்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். ஆமேன். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா வலது பக்கத்துல இருக்கிறவங்க கேக்குறாங்க, எப்போது ஆண்டவரே நாம எல்லாம் இதெல்லாம் செஞ்ச உமக்கு கேக்குறாங்க. ஆனா இவங்க சொல்றாங்க, எப்போது நீங்க பசியா இருந்தீங்கன்னு சொல்லி இவங்க ஆப்போசிட்டா கேள்வி கேட்கறாங்க பாருங்க. அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் வைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்போது கண்டு உமக்கு உதவி செய்யாமல் இருந்தோம் என்பார்கள். அப்போ பொய் சொல்றாங்க தானே அர்த்தம், இல்லைங்களா? நல்லாவே தெரியும் நன்மை என்னன்னு தெரியும். அதான் மீக 6:8 வாசிக்கிறோம், நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், எனக்கு தெரியாது என்று ஒருவன் சொல்ல முடியாது நன்மை குறித்து. அப்போ தெரிஞ்ச கூட பொய் சொல்றாங்க. எப்போது ஆண்டவரை நீங்க இருந்தீங்க, எப்போது பசியா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி பொய் சொல்றாங்க. ஆண்டவர்கிட்ட நல்லா தெரியுது. அவனை பார்த்து சொல்றாரு, வாருங்கள், அதாவது இடது பக்கத்துல பார்த்து சொல்றாரு ஆண்டவரு, நித்திய அக்னிக்கு போங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இவங்களை பார்த்தான். அப்ப அவங்க கேக்குறாங்க, எப்போது நீ பசியா இருந்தீங்கன்னு கேட்கும் போது அவங்கள பார்த்து சொல்றாரு. ஆனா இந்த 46ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினியை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். ஆமேன். ஆமேன். பாருங்க, ஆனா இந்த வலது பக்கத்துல இருக்கிறவங்க என்ன அடைய போறாங்க? நித்திய ஜீவன். அப்ப இடது பக்கத்துல இருக்கிறவங்க என்னென்ன அடைய போறாங்க? நித்திய ஆக்கினை. அப்போ அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையையும் அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனும் அடையவும் போவார்கள். அப்போ யார் நீதிமான் சொல்லி நல்லாவே இன்னைக்கு ஆராய்ஞ்சு பார்த்த வசனங்களை, அதே போல யார் நீதிமான் அல்ல என்பதை நம்ம நிதானித்து பார்த்தோம் இல்லையா? அப்ப பணம் கேட்டு வாங்கி ஏமாற்றி சாபம் வரும் சொல்லுகிறவன் நீதிமானா, இல்ல ஏழைக்கு இறங்குறவன் நீதிமானா என்று நாம் நிதானிக்க வேண்டும். அப்போ யார் நித்திய ஆக்கினை அடைவாங்க, யார் நித்திய ஜீவன் அடைவான்னு சொல்லி வசனம் வந்து கிளியர் கட்டாக தெளிவாக கூறுகிறது. இதையெல்லாம் இயேசு கிறிஸ்து பேசுகிற ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 5:29. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். ஆமென். புறப்படுவார்கள் எப்போது? 2ஆம் வருகையின் போதுதான் நடக்க போகுது. யாரு? நன்மை செய்தவர்கள். அப்போ எப்படிப்பட்ட நன்மை? ஏழைக்கு இறங்குறவன் கடன் கொடுக்கிறான் என்று பார்த்தோம் இல்லையா? அப்படிப்பட்ட நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பார்கள். ஆனா தீமை செய்தவர்கள் தன் இதயத்தை கடினப்படுத்தி கொண்டு கொடுக்காமல் காணிக்கை பட்டியல தான் கொடுக்குவேன், நான் போதிக்கிறன் தான் கொடுப்பேன் என்று செய்கிறவர்கள் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறார்கள் என்று புறப்படுவார்கள் என்று வேத வாக்கியம் எச்சரிக்கிறது. அதே போல இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது டானியனுக்குள்ள பார்க்க முடியும். பூமியிலே தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகர் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். எப்போது? இயேசுவின் 2ஆம் வருகையின் போது விழித்து எழுந்திருப்பார்கள். சிலர் என்று இருக்குது இல்லையா?
சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழுத்து எழுந்திருப்பார்கள். இது எல்லாமே நடக்க போற காரியம், அதாவது இயேசு 2ஆம் வருகையின் போதுதான். அப்ப இன்னைக்கு நம்ம எதை செய்யறோம்? நன்மை செய்யறோமா, தீமை செய்யறோமா? அப்ப நன்மை செய்தால் ஜீவன் அடைவோம், தீமை செய்தால் ஆக்கனை அடைவோம் என்று வேத வாக்கியம் எச்சரிக்குது. வாசிக்கலாம். அதே போல இந்த கொடுப்பதை பத்தி நம்ம இவ்வளவு நேரம் ஆராய்ஞ்சு பார்த்தோம். ஆனா விசேஷமாக முக்கியமாக ப்ரையாரிட்டி யாருக்கு கொடுக்க வேண்டும், அதே நிதானிக்க வேண்டும். கலாத்தியர் 6:9-10. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். ஆமேன். நல்லா தெளிவா இருக்குது. நன்மை செய்கிறது சோர்ந்து போகாமல். நன்மை செய்யணும் சரி, ஆனா நன்மை எது வரைக்கும் செய்யணும்? அதுக்கு முடிவே இல்லை. ஏன்னா அதுல சோர்வே அடையக்கூடாது. நான் இன்னைக்கு மாத்திரம் நன்மை செய்யறோம் போதும், இல்ல இந்த 1 மாசம் நன்மை செய்யறேன், இல்ல 1 வருஷம் நன்மை செய்யறேன் என்று இல்லாம சோர்ந்து போகாமல் செய்ய வேண்டும். இருப்போமாக என்று எழுதப்பட்டிருக்குது. அப்ப நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். இயேசுவின் வருகைக்கு பின்பு நாம் ஏற்ற காலத்தில் நாம் அறுப்போம். அதே போல ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்காக தக்கதாக யாவருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? விசேஷமாக ஸ்பெஷலி விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவும். இந்த நன்மை நம்ம குடும்பத்தெல்லாம் தொடங்கணும் இல்லைங்களா? விசுவாச குடும்பம் யார சொல்ல முடியும்? சபைக்குள்ளதான் அந்த விசுவாச குடும்பம் இருக்குது. அப்போ நம்முடைய குடும்பம் என்பது இந்த சபை தான் இல்லையா? ஏன்னா சபை என்பது தேவனுடைய சரீரம். அதுக்கு தலையா இருக்கிறது இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆனா நாம் எல்லோரும் வெவ்வேறு அவைகளா இருக்கிறோம். ஆனா அந்த ஒரே சரீரத்துக்குள்ள விசுவாச குடும்பம் போலதான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். விசேஷமாக விசுவாச குடும்பம் என்று எழுதப்படுகிறது. அப்போ இந்த நன்மை விசேஷமாக ஸ்பெஷலி நம்ம விசுவாச குடும்பத்துல இது செய்ய வேண்டும் என்று தெளிவாக வசனம் இருக்குது. ஆனா எப்படிப்பட்ட நன்மை என்னன்னு நமக்கு தெரியாதா? நம்ம ஆரம்பத்திலே வாசித்தோம் இல்லையா? முதல் பாகத்துல, அதாவது நன்மை என்னதென்று அவர் நமக்கு அறிவித்திருக்கிறாரா? நமக்கு தெரியாது என்று ஒருவரும் சொல்ல முடியாது. அப்போ நன்மை என்னதென்று நமக்கு அறிவித்திருக்கிறார். அதனால நம்ம இல்ல எனக்கு தெரியாதுன்னு ஒருவரும் சொல்ல முடியாது. அப்போ எப்படிப்பட்ட நன்மை? நியாயம் செய்து, இரக்கத்தை சிநேகித்து, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பது அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் கேட்கிறார். அப்ப கர்த்தர் விரும்புகிற காரியம் இதுதான் என்று நாம் நிதானித்தோம். அடுத்தது இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். இந்த ஜக்கையை பத்தி நம்ம எல்லாருக்குமே இந்த விஷயம் நல்லாவே தெரியும் இல்லையா? ஜக்கை யார் என்று நமக்கு நல்லாவே தெரியும். அவன் ஒரு முக்கியமான காரியத்தை செய்தான். வாசிக்கலாம். லூக்கா 19:8-9 வாசிக்கலாம். சக்கேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளாய் தன்னையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஆமேன். ஜக்கையு அவன் முதல்ல ஒரு பாவ மனுஷனா இருந்தான். முதல்ல அவன் எப்படிப்பட்ட பாவம் செஞ்சான்? கடன் வாங்கி வட்டிக்கு விடுற ஒரு மனுஷனா இருந்தான். ஆனா அவன் மனம் திரும்புறான். பாருங்க, அவன் இயேசு கிறிஸ்து தன் வீட்டுக்கு வந்த போது அவன் பாவ அறிக்கை செய்து மனம் மாறான். அவன் சொல்றான், ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். என்ன பண்றான்? அவனுக்கு மிகுந்த ஆஸ்தி உள்ளனா இருந்தான், ஐஸ்வர்யம் உள்ளனா இருந்தான். ஆனா அவன் சொல்றான், ஆஸ்திகளில் பாதி ஏழைக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி அவன் பொருத்தனம் பண்றான். அது மாத்திரமல்ல, நான் ஒரு இடத்தில் எதையாகில் அநியாயமாய் வாங்கியது உண்டானால், அவன் வாங்கி இருக்கிறனால சொல்றான், அதை என்ன பண்ற, நாளத்தனையாக திரும்பி செலுத்துகிறேன் என்று அவன் பாவ அறிக்கை செய்கிறான் இயேசு கிறிஸ்து கிட்ட. அது செய்து ஒப்பு கொடுக்கும் போது இந்த 2 விஷயத்த இயேசப்பா சொல்றாரு. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எப்போது? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்ப ரட்சிப்பு வந்தது என்று பார்க்கிறோம். எப்போது அவன் மனம் திரும்பி ஆஸ்திகளை ஏழைகள் கொடுக்கறேன்னு சொன்னானோ, நாளத்தனையாக கொடுக்கறேன்னு சொன்னானோ, அப்பவே அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று பார்க்கிறோம். அப்ப சகையு மனம் திரும்பி அவன் இந்த ஆஸ்திகளை கொடுக்கிற, ஏழைகள் கொடுக்க சொல்லும் போது ஏசப்பா சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான். அப்போ ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறது யாரும் சொல்ல முடியும்? அப்போ சகையை போலவே
பாவ அறிக்கை செய்து ஏழைக்கு கொடுக்குறான் தான் உண்மையான அவன் கர்த்தருடைய பிள்ளையா இருப்பான் என்று நாம் நிதானிக்க வேண்டும். ஆனா எனக்கு நன்மை என்னன்னு தெரியும், நல்லாவே தெரியும். ஆனா தெரிஞ்ச கூட அந்த நன்மை செய்யாம நம்ம இருந்தோம்னா வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். யாக்கோபு 4:17 வாசிக்கலாம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். ஆமென். ஆமீன். அது அவனுக்கு பாவமா இருக்குமா? எது அவனுக்கு பாவமா இருக்கும் பாருங்க. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் கூட அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும். அப்ப எனக்கு நல்லாவே தெரியுது நன்மை என்னன்னு சொல்லி. அப்ப நன்மை என்னதுன்னு அறிவித்து இருக்கிறார் இல்லையா? நல்லாவே தெரியும். ஆனா நான் செய்யாம இருந்தானாக அதுவே பாவம். அப்ப நன்மை செய்யாம இருந்த பாவம் சொன்னீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணும்? அந்த பாவத்தொட்டு விலக வேண்டும் இல்லையா? அப்ப நன்மையை அறிந்திருக்கிறதுனால அந்த நன்மையை நாம செய்ய வேண்டும். நன்மை என்பது ஒரு வசனத்துல இல்ல, அநேக வசனம் உள்ள நன்மை என்னன்னு சொல்லி நிறைய வசனம் ஆராய்ந்து பார்க்க முடியும். ஆனா முக்கியமா நாம இந்த 2 பாகத்துல என்ன நன்மை பார்க்கிறோம்? கொடுப்பதை பத்தி பார்க்கிறோம். ஆனா உண்மையிலே கொடுப்பது என்றாலும் என்ன? பணம் கொடுப்பதா? இல்ல. யாருக்கு கொடுக்க வேண்டும்? ஏழைக்கு கொடுக்க வேண்டியதா ஆண்டவர். குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்க வேண்டும், பசி உள்ளவன் கொடுக்க வேண்டும். அது மாத்திரம் பணமா இல்ல. அதே போல ஆகாரம் கொடுப்பதுதான் முக்கியமா ஆண்டவர் அநேக இடங்களை பார்க்க சொல்றாரு. ஆகாரம் கொடுக்க வேண்டும், வஸ்திரம் கொடுக்க வேண்டும் என்று அநேக இடங்களை வாஸ்தவம் இல்லைங்களா? ஆனா பாருங்க, கொடுக்கும் போது என்ன நடக்குது? ஏழைக்கு இறங்குறவன் கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்பி கொடுப்பாராம். அப்போ நாம ஒரு ஏழைக்கு கொடுக்கும் போது என்ன நடக்கும்? நம்ம யாரு கொடுக்கிறோமா? கர்த்தர் கொடுக்கிறோம் என்று வசனத்தை ஆராய்ந்து பார்த்தோம் இல்லையா? அப்போ இன்னைக்கு நாம இந்த வசனம் எல்லாமே ஆராய்ந்து பார்த்தோம். கர்த்தருக்கு கொடுப்பது என்றால் என்ன? முதல் பாகத்துல தசமபாகம் காணிக்கை என்றால் என்ன? யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று பார்த்தோம். இந்த 2ஆம் பாகத்துல உண்மையிலே கர்த்தர் கொடுப்பது என்றால் என்ன என்று ஒவ்வொரு வசனமும் நிதானித்து பார்த்தோம். அப்போ நம்ம முக்கியமா இந்த வசனங்களை பார்க்கும்போது இது ஒரு போதகனுக்கோ இல்ல ஒரு வெள்ளை அங்கிகள் தரித்து கொண்டு நான் ஊழியக்காரன் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறவனுக்கு கொடுக்க வேண்டுமா? கண்டிப்பா இல்ல இல்லையா? அப்ப ஏழைக்கு கொடுக்க வேண்டும். அதே போல உண்மையான ஊழியக்காரன் யாரும் சொல்ல முடியும்? வசனத்தை கை கொண்டு நடந்து முழுவதுமாக அர்ப்பணித்து கர்த்தருக்காக ஊழியர் செய்யறதான் உண்மையான ஊழியக்காரன். ஆனா அவன் பணம் கேட்க மாட்டான். என்னைக்குமே உண்மையான ஊழியக்காரன் எப்போதுமே பணம் கேட்க மாட்டான் இல்லைங்களா? அப்படிப்பட்டவனுக்கு தகுதி உண்டு வாங்கிக் கொள்ள. அது மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு அப்பமோ இல்ல வஸ்திரமோ கொடுப்பது உண்மையிலே கர்த்தர் கொடுத்த கட்டளை தான். ஆனா பணத்தை கேட்டு வாங்கதான் வேதத்துக்கு விரோதமான காரியம் என்று ஒவ்வொரு வசனத்தையும் நாம் நிதானித்து பார்த்தோம். கர்த்தர் கொடுத்த இந்த வசனத்துக்காக இயேசுவுக்கு நன்றி செலுத்தி ஒரு ஜெபத்தோட இந்த பைபிள் ஸ்டடியை முடிக்கலாம். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இயேசப்பா, நீர் கொடுத்த இந்த வசனங்களுக்காக உங்க நன்றி செலுத்தின கர்த்தாவே. எங்கள் இருதயங்களை இந்த ஊற்றினபடியால் உங்க நன்றி செலுத்தி எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. இயேசப்பா, உமக்கு கொடுப்பது என்றால் என்ன என்று ஒவ்வொரு வசனத்தையும் நாம் நிதானித்து ஆராய்ந்தோம் கர்த்தாவே. அப்பா, அந்த கொடுக்கிற விஷயத்தில் ஏதாவது தவறு உண்டானால், நாம் அறியாமை போல் செய்திருந்தால் அவைகளை மன்னிக்க வேண்டும் என்று உங்களுடைய மலர் பாதத்தில் தாழ்த்தி வேண்டிக் கொடுக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா, ஏழைக்கு இடங்குறவன் கர்த்தர் கடன் கொடுக்கிறான் என்று நீங்க சொன்னீங்க அப்பா. அதே போல ஏழைக்கு இறங்கி கொடுக்கும்படி இந்த வசனங்களை நீங்க வெளிப்படுத்தீங்க அப்பா. எங்கள் இருதயங்களை பேசினபடியால் உங்களுக்கு நன்றி ஏசப்பா. அதே போல இந்த வருகை மட்டும் இப்படிப்பட்ட நன்மை செய்யும்படி எங்களுக்கு உணர்த்தினபடியால் உங்களுக்கு நன்றி ஏசப்பா. அப்பா, நீர் விரும்புகிற காரியம் என்னென்று நிதானித்தம் கர்த்தாவே. அப்பா, நன்மை என்னதென்று நீர் எங்களுக்கு அறிவித்திருக்கிறீர். அதை தெரியல என்று ஒருவரும் சொல்லக்கூடாது என்று நீ சொன்னீர் கர்த்தாவே. அப்பா, அந்த நன்மையை அறிந்து அதன்படி செய்யும்படி எங்களை தாழ்த்துகிறேன் கர்த்தாவே. ஏழைக்கு இறங்கி கொடுக்கும்படி அப்பா, முடிவு பிறந்தும் அதுல சோர்ந்து போக கொடுக்கும்படி நீ எங்களுக்கு உணர்த்தினபடியால் உங்களுக்கு நன்றி ஏசப்பா. கேட்கிற ஒவ்வொரு மேலும் உனக்கு கிருபை இறங்கட்டும் கர்த்தாவே. ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அவளை ஆசீர்வதிக்கும் கர்த்தாவே. தொடர்ந்து விசுவாசம் நிலைத்திருந்து முடிவு பிறந்த நிலைத்திருந்து கர்த்தாவே, இந்த ரட்சிப்பு அடைவதற்கு பிரயாசப்பட்டு இந்த ரட்சிப்பு அடைவதற்கு உங்களுடைய கிருபை தர வேண்டும் என்று உன்னிடத்தில் வேண்டிக் கொடுக்கிறேன் கர்த்தாவே. உன்னுடைய தயவும் உடைய கிருபை அன்பு ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இருக்குது கர்த்தாவே. துதியும் கனமும் மகிமையெல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கின்றேன். ஆமீன்.